ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ மூணாவது ப்ரோமோ வந்துச்சு. மூணாவது ப்ரோமோ ஒரு அதிரடியான ப்ரோமோ. அதை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மூணாவது ப்ரோமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களை அமுக்குறாங்க, அப்படி இல்லைனா யார் மற்றவங்கள இவங்களால் அவங்க அமுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் டாஸ்க்கு. அந்த ப்ரோமோவில் டாஸ்க் பேரும் சொல்ல, ப்ளஸ் விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோவில் பேசவே இல்லை. என்ன மாதிரி ஒரு ஷாக்கு பாருங்கள். ஸோ அதான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆதரி ஏஞ்சாங்க. எஃப்ஜே அண்ட் வியானா விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க. எஃப்ஜே ஆதரி இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட பேசியிருந்தாங்க. அப்புறம் கமருதீன் ஆதரி எனக்கும் நானும் பார்வதியும் அரோராவை அடக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை அடக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆதரி மேலே அக்யூசேஷன் கொடுத்தாரு. இந்த கதையே வேணாங்க. இதில் கமருதீனும் சரியில்லை, பார்வதியும் சரியில்லை, அதே மாதிரி வியானாவும் சரியில்லை, இது உள்ளே வந்த ஆதிரியும் சரியில்லை, யாருமே சரியில்லை. இந்த சீசனுக்கு ஒருத்தனும் சரியில்லை, இந்த சீசனே சரியில்லைங்க. தெரியாமல் வியானான்ட்ட அரோரா தான். ஸோ தான் இந்த பற்றி பிரச்சனை போகுது. அதுக்கப்புறம் பார்வதி ஏஞ்சி சொல்கிறாங்க, எஃப்ஜே என்ன அமுக்க பார்க்குறாரு, சண்டைகளை வச்சு என்ன அமுக்க பார்க்குறாருன்னு. நீங்கள் தான் உள்ளே இருக்க எல்லாரையும் அமுக்கிடுறீங்களே, அப்புறம் என்னம்மா அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி பேசவே இல்லை, ஏன்னு தெரில. அப்புறம் நேற்று எபிசோடை பற்றி சொல்லலாம் தான் இருந்தேன். நேற்று எபிசோட் ரோஸ்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் அந்த ஒரு பக்கெட் விஷயத்தையே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு குடும்பம் போட்டு அசால்ட்டாக முடிச்சுட்டு போக வேண்டியது. பார்வதி சோறு பண்ணுற வேலை கண்டதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இது ஒரு சின்ன பக்கெட் விஷயம் ரம்யா வியானா பேசுகிறத போட்டாலே முடிஞ்சு போச்சு. நாட் ஈவன் 5 மினிட்ஸ் தான் தேவையில்லாத பண்ணாங்க. இதனால் மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் மறையுது. எக்ஸாம்பிள் இந்த வாரம் கானா வினோத் பண்ணதெல்லாம் மறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் இன்னி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுறாரு, பார்ப்போம் இன்னிக்காச்சும் எதாவது பண்ணுறாரான்னு சொல்லிட்டு.